ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சிட்டேன் மக்களே. 6:30 காலையில் இல்லை 6:30க்கு எழுந்திரிச்சிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன். ஏன்னா என் பையன் வந்து தயிர் சாதம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அது செஞ்சு கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போனான். அதுக்கப்புறம் வந்து நான் டைஜஸ்ட் பண்ணுற இடத்துலையும் என் வீடியோ பார்த்துட்டு தயிர் சாதம் செஞ்சால் கொண்டு வாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி என்னட்டு அவங்களுக்கும் இன்றைக்கி ஷேர் பண்ணணும். அப்படியே என் தம்பிக்கும் கொஞ்சோண்டு கொடுக்கணும் மக்களே. அதனால் இன்றைக்கி தயிர் சாதம் பண்ணி காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கா மக்களே. இது அன்றைக்கி பார்த்துருப்பீங்க, ஏதாவது வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து இதை வந்து ஷேரிங் தான், ஷேர் பண்ணால் தான் எங்கள் வீட்டில் இது காலியாகும். எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே பாம்பு இருந்தாலுமே தெரியாது. இதே மாதிரி காலிஃப்ளவர் வாங்கும்போது ஒரு தடவை பூச்சி இருந்துச்சு, கம்பளி பூச்சி. அதனால் பார்த்து தான் மக்களே கட் பண்ணணும். ஒரு பக்கம் சோத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அப்புறம் 10 ரூபா பாக்கெட்டு பால் எடுத்திருக்கேன். இதில் நல்லா தண்ணியை ஊற்றி காய்ச்சி வச்சுக்கிடுவேன் மக்களே. ஒரு கிளாஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணி. என்னக்கா வந்து 10 ரூபா பாக்கெட்டில் இவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களேன்னு கேட்காதீங்க. பட்ஜெட்டு தான். அப்புறம் 1/2 லிட்ரு தயிர் வாங்கி மிக்ஸ் பண்ணுவேன்னா பாலெல்லாம் அவ்வளோ ரேட்டில் வாங்கலாம் நம்மகிட்ட முடியாது. அதனால் பால் ஊற்றுறோன்னு இதில் தண்ணியும் சேர்த்து இந்த 10 ரூபா பாக்கெட்டு நிறைய தண்ணி ஆட் பண்ணி பாலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிடுவேங்க. 10 ரூபா பாக்கெட் பாலே கொஞ்சம் தான் இருக்குது. அதில் இவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சரி தயிர் சாதம் தானே மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ பூ கிடச்சிருக்கு மக்களே. இன்றைக்கி காலையில் என்ன படம் தெரியுமா போட்டிருக்கான்? நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஜெகன்மோகினின்னுட்டு ஒரு இது, அதாவது அடுப்பு பக்கத்துலேயே இருந்து காலெல்லாம் வச்சு வந்து அடுப்பில் வச்சு எரிக்கும் பார்த்திங்களா, அந்த படம் தான். நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த காமெடி சீன் பார்த்துருக்கேன். ஒரு பேய் வெள்ளை கலரில் முடியெல்லாம் போட்டுட்டு அடுப்பில் காலை வந்து விறக வச்சு பெரிய இதில் சமைக்கும் பார்த்தீங்களா, அந்த படம் தான். என் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து பார்த்துட்ருக்கான். இன்னும் 6 மணிக்கு போட்டிருக்கான் கலைஞர் டிவியில். நம்மளுக்கு இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அக்கா சொன்னாங்க மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் நம்மளாம் அதே மாதிரி சுடு தண்ணியில் அப்படி இதை கொட்டிட வேண்டாம். மடி இது கொஞ்ச நேரம் ஊறட்டு. பால் நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வைக்கணும் மக்களே. இந்த தண்ணி கொதிச்ச உடனே சோறை போட்டு நல்லா குலைவாக வேக. நான் எப்போதுமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எதனால் மேனேஜ் பண்ணி முடிச்சிடணும்னு நினைப்பேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் இல்லை. அதனால் சும்மாவே வறுக்க போகிறேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் இந்த சுடு தண்ணியில் நல்லாவே வந்து இது எல்லோரும் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்படி ஊறிச்சுன்னா நம்மளுக்கும் பொட்டாசியம் போன மாதிரி இருக்கும். கொஞ்சமாக போகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நல்லா ஊறினேன். இன்னும் இந்த காலிஃப்ளவரில் ஒரு பூச்சி இல்லை மக்களே. அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் இதாகட்டும்னு வச்சுருக்கேன். எடுத்துட்டேன். அதை நல்லா ஆற வைக்க போகிறேன். நல்லா ஆறணும். தயிர் சாப்பாடில் சுட சுட எதையுமே ஆட் பண்ணக்கூடாது. அதனால் ஆற வச்சுருக்கேன். நான் வந்து 65க்கு அந்த சில்லி அது வறுக்கிறதுக்கு வந்து இந்த ஜேபி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கும் மசாலா இருக்குது. அதெல்லாம் ரேட் வச்சு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பொடியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் ஹஸ்பண்டு பனைஞ்சி தந்தால் நல்லா ஒரு மூளை முடுக்கு எதுவும் விடாமல் நல்ல மசாலா போகிற மாதிரி பனைஞ்சி தருவாங்க காலிஃப்ளவர்லேயே. நம்மளுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. இப்போவே மணி 7:15 ஆயிடுச்சு. நம்ம டக்குன்னு பனைஞ்சி உடனே வறுத்து எடுத்துட வேண்டிதான். 50 கிராம் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். பிணைஞ்சி பார்ப்போம். இது பத்தலைன்னா வேறு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவரும் போட்டிருக்கேன். அப்புறம் உட்காந்து பிணைய வேண்டியதான். தண்ணியெலாம் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா காலிஃப்ளவரில் எப்படினாலும் தண்ணி இருக்கும். அது பிணைஞ்சிட்டே இருந்தால் தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் வறுத்துடலாம்.
தண்ணி ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் நிறைய குடிக்கும். நம்மளே கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு வறுப்போம். அதனால் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் நான் காலிஃப்ளவர் வறுப்பேன், எண்ணெய்லாம் குடிக்காது மக்களே. அதேமாதிரி உருளைக்கிழங்கே சும்மா மிளகாத்தூள் போட்டு தான் வறுப்பேன், அதுவுமே எண்ணெய் குடிக்காது. இந்த அளவுக்கு மசாலா போட்டிருக்கேன் மக்களே. ஒரு பாக்கெட் தான் போட்டிருக்கேன், ஒரு பாக்கெட் அப்படியே கிடக்கு பாருங்க. நிறையெல்லாம் மசாலா போடாண்டா இருக்கிற நல்ல வேக வச்சு வேணால் கொடுக்கணும் மக்களே. மற்றபடி மசாலாலாம் இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். நல்லா வெந்துடணும். ஒவ்வொரு கடையிலலாம் அப்படியே வெளியே வந்து நல்லா சவப்பாக இருந்த மாதிரி இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அப்படி பச்சை தருவாவும் நான் அப்படியே எடுக்கவே மாட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் எடுத்து இது பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் தயிர் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் முன்னாடி யூஸ் பண்ணுவேன். இப்போ என்கிட்ட வந்து தேங்காய் எண்ணெயும் இல்லை, அதனால் நம்ம சும்மா ரீஃபண்ட் ஆயிலே தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து தயிர் சாதத்தில் உள்ளே போட மாட்டேன் பார்த்துக்கோங்க. தாளிப்பில் போட்டோன்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகாய், இஞ்சி வந்து சோறையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணும்போது அதில் பச்சையாகவே போட்டுருவேன். இப்போ நம்ம வந்து எங்கள் அப்பா கடையில் உள்ளது பச்சை மிளகாய், அதை வந்து கட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் சோறு ரெடி ஆனோன்னா நல்லா பிணைஞ்சிட்டு, நல்லா பிணையணுன்னா என்னது, நல்லா அதை நல்லா சாப்பாடெல்லாம் வந்து குழஞ்ச மாதிரி ஆகும் பற்றியெல்லாம், அதே மாதிரி பருப்பு கடையிற மற்ற வச்சு நல்லா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் தயிர் போடுவேன். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் வெட்டி வைப்போம். கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்கும், எங்கள் அப்பா ஃப்ரீயாக கொடுத்துட்டு போவேன் எனக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்னு நினச்சேன், ஆனால் வந்து என்கிட்ட வந்து இஞ்சி இருக்குது, பூண்டு இல்லை, அதனால் அதில் ஆட் பண்ணாலும் மக்களே. இப்போ இஞ்சி இவ்வளோ இஞ்சிலாம் போட மாட்டேன், கொஞ்சமாக லைட்டாக ஸ்லைஸ் மாதிரி பண்ணி தயிர் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லோரும் கேரட்டு அது இதுன்னு போடுவேன். கேரட் போடுறதுக்கு அதை சீவுனா வந்து பெருசு பெருசாக வருது. அதுக்கப்புறம் மாதுளம்பழம்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போட்டெல்லாம் சாப்பிட எனக்கு பிடிக்காது மக்களே. அதனால் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சு எப்போதுமே சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க நல்லா. இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் இது எங்கள் வேலுக்கு தான். இது வந்து இஞ்சி கொஞ்சோண்டு இது பண்ணி எடுத்திருக்கேன். பாலை ஊற்றி அப்படி பிணைஞ்சிட வேண்டியதான் மக்கள். தயிர் ஊற்றுவோம் மக்களே. இஞ்சி சீவுறதுக்கு இது இல்லை, அதனால் சும்மா கையை வச்சே வெட்டி போட்டேன் மக்களே. இது எல்லாமே டிஃபன் தான் மக்களே, எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணணும் இந்த சாப்பாடை.